Hi everyone. In the video, நம்ம organization of tissues for ninth standard science chapter 2 அதாவது biology chapter 2. ஸோ இந்த லெசன்ல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா டிஷ்யூஸ்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு, அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அதான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எப்படி வந்து டிஷ்யூஸ் எல்லாம் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆகி ஒரு ஆர்கனா ஃபார்ம் ஆகுது. அனிமல்ஸா இருக்கட்டும், பிளான்ட்ஸா இருக்கட்டும், இந்த டிஷ்யூஸ்னால என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, எப்படி வந்து ஒரு டிஷ்யூஸ் வந்து ஸ்ட்ரக்சரா அரேஞ்ச் ஆயிருக்கு, அண்ட் பயாலஜியோட ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னன்னா இந்த செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா என்ன, அதோட டைப்ஸ், அதோட ப்ராசஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், இதை பத்தி எல்லாமே இந்த லெசன்ல டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துடலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் மட்டும் நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாகவே ஆர்கானிசம்ஸில் ரெண்டு டைப் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, இது எல்லாமே வந்து யூனிசெல்லுலார் கேட்டகரியில வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே ஒரு செல்லால உருவான ஆர்கானிசம்ஸ். பட் மல்டி செல்லுலார்ஸ் அப்படின்றது வரும்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்ல வருவாங்க. அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஆகி அது ஆர்கனா மாறி அது ஒரு ஒரு ஸ்பெசிபிக் சிஸ்டமா, ஆர்கான் சிஸ்டமா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாருமே எந்த கேட்டகரியில வருவாங்கன்னா மல்டி செல்லுலார் கேட்டகரியில வருவாங்க. ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு செல்ஸ் இருக்கும், டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கான்ஸ் இருக்கும், ஒரு ஆர்கான் சிஸ்டமும் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானும் ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஷ்யூ அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன்ட் அண்ட் டிசைன் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். இப்போ நிறைய செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்ஸ் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்றவங்க தான் டிஷ்யூ. ஸோ செல்ஸ் நிறைய செல்ஸ் சேர்ந்தாதான் டிஷ்யூ அப்படின்றது உருவாகும். நம்ம கிங்டம் அனிமாலியாலே பார்த்திருப்போம், நிறைய ஃபைலம் பார்த்திருப்போம். ஃபைலம் பொரிஃபெரால வெறும் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். அதுவே சீலன்டேட்டான்னு வரும்போது நிறைய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய செல் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா ஃபார்ம் ஆகி அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து பண்றவங்க தான் டிஷ்யூ. இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் டிஷ்யூ, வாட் இஸ் டிஷ்யூ அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த டிஷ்யூ உருவாகுது இல்லையா, இது மாதிரி நிறைய டிஷ்யூஸ் உருவாகி இருக்கும். அந்த நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஆர்கன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் லங்ஸ் அப்படின்னு வரும்போது அதோட வேலை என்ன, வெறும் ரெஸ்பிரேஷன் மட்டும் பண்றது தான். ஸோ அந்த ரெஸ்பிரேஷனை மட்டும் பண்ணிட்டு போயிடும். அதுதான் நம்ம ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணி நமக்கு ஆர்கன் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ டிஷ்யூ அப்படின்னா என்ன, ஆர்கன் அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போம். ஸோ எப்பவுமே ஒரு டெஃபினேஷன் வந்து எழுதும்போது அதோட எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ இதுல என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, பிளான்ஸ்ல வந்து ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இவங்க எல்லாருமே ஆர்கான் கேட்டகரியில வருவாங்க. அதுவே வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் எல்லாமே டிஷ்யூஸ் கேட்டகரியில வருவாங்க. ஸோ இப்போ வந்து வாட் இஸ் டிஷ்யூ அப்படின்னு கேட்டாலும் இந்த எக்ஸாம்பிளை நீங்க எழுதிக்கலாம். வாட் இஸ் ஆர்கன் அப்படின்னு கேட்டாலும் நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸை எழுதிக்கலாம். ஸோ ஆர்கன் அப்படின்றது என்ன, நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகி அவங்க ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம், ரூட், லீவ்ஸ் எல்லாமே ஆர்கன்ஸ். ஸோ அதுல வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றது இருக்கும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேலை பண்ணுது அப்படின்னா
ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் கொடுக்கறது தான் அதோட வேலை. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிளான்ஸ்க்கு. இப்போ அனிமல்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்னு எடுத்தோம்னா அந்த ஸ்டொமக் அப்படின்ற ஒரு ஆர்கன்ல நிறைய டிஷ்யூஸ் வந்து இருக்கும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே எபித்தீலியல் செல்ஸ், கிளாண்ட் செல்ஸ், மசில் செல்ஸால உருவானது. ஸோ செல்ஸ்ல இருந்து தான் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டொமக்ல எபித்தீலியல் செல்ஸ், கிளாண்ட் செல்ஸ், மசில் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூஸால உருவான ஒரு ஆர்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக். ஸோ இது வந்து அனிமலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து வாட் இஸ் டிஷ்யூ அப்படின்னு கேட்டாலும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலும் ஓகே, ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதினாலும் ஓகே. ஆர்கானை பொறுத்த வரைக்குமே அப்படிதான். உங்களுக்கு எது ஞாபகத்துல இருக்கு, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தமா சொல்லிக்கோங்க. ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுலயும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னா, பிளான்ட்க்கு டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. அது வந்து மெரிஸ்டம் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். Define, sorry, or list out the types of plant tissue. What are the types of plant tissue? அப்படின்றத கேட்கலாம். ஸோ மெரிஸ்டமேட்டிக்னு சொல்லலாம், மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெரிஸ்டம் அப்படின்ற வார்த்தை வந்து கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து எடுத்தது. கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிவிசிபிள், அதாவது டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்களேன். இதுதான் ஒரு பேப்பர். இந்த பேப்பரை நம்ம எவ்வளோ வாட்டியானாலும் டிவைட் பண்ணி நிறைய பார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ மெரிஸ்டம் அப்படின்றது டிவைட் பண்ணக்கூடியது, நிறைய வந்து பிரிக்கக்கூடியது. ஸோ அந்த டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்றது நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல் டிவிஷன் அப்படின்றது பயாலஜியோட ஒரு ஃபவுண்டேஷன் பார்ட். நீங்க வந்து இனிஷியலா செல் டிவிஷன், அங்கங்க மைட்டாசிஸ், அங்கங்க மியாசிஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வரக்கூடிய இந்த சாப்டர்ல ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ்ல மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகே, நார்மலா வந்து இப்ப மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னா அவங்க வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்து பண்ணும். ஏன் செல் டிவிஷன் பண்ணுது அப்படின்னா அவங்க செல்ஸ் எல்லாமே டிவைட் ஆகக்கூடியது. டிவைட் ஆனாதான் நமக்கு டிஷ்யூஸ் இது எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்மெச்சூர் செல்ஸ் இருக்கு. இம்மெச்சூர் செல்ஸ்னா வெல் டெவலப்ட் ஆகாத செல்ஸ் தான் இம்மெச்சூர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்மெச்சூர் செல்ஸ் மூலமா செல் டிவிஷன் அப்படின்றது நடக்கும். இப்போ வந்து செல் டிவிஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல் வந்து டிவைட் ஆகி ரெண்டு செல்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். இதான் செல் டிவிஷன். டிப்ளாய்டு, ஹாப்ளாய்டு இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து இருக்கு. பட் இது மாதிரி தான் செல் டிவிஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல செல் டிவிஷன் அப்படின்றது நடக்கிறதுனால என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆர் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth வந்து நடக்கும். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல நமக்கு செல் டிவிஷன் நடக்கும்போது growth வந்து நடக்கும் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வந்து அனிமல் டிஷ்யூ கிடையாது, இது ஒரு பிளான்ட் டிஷ்யூ. அது நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாருக்குமே டிஷ்யூஸ் இருக்கே. ஹையர் பிளான்ஸ்க்கும் இருக்கு, அனிமல்ஸ்க்கும் இருக்கா. இது அனிமல்ஸ்க்கு எல்லாம் இருக்குமானா இப்போதைக்கு நீங்க அனிமல் சைட் பார்க்காதீங்க. ஸோ பிளான்ட் டிஷ்யூஸை நம்ம பார்க்குறோம். பிளான்ட் டிஷ்யூல ஒரு டைப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. பிளான்ஸ் வந்து வளர்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு டிஷ்யூ தான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அது எப்படி வளருது அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸும் நடக்குது. அதனால நமக்கு ஒரு growth அப்படின்றது நம்மளால விசிபிளா தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம். நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஏபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம், ரூட் அண்ட் லீஃப் ப்ரிமார்டியா. இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். வாஸ்குலர், கேம்பியம், கார்க் கேம்பியம். ஃபர்ஸ்ட் வாஸ்குலர்னா என்ன, கேம்பியம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ பட் இந்த 3 எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியா வந்து ஞாபகத்துல இருக்கலாம். ஏபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம் அப்படின்றது என்னன்னா, ஸ்டெம்மோட டிப் ரீஜியனை ஏபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிப் ரீஜியன் வந்து ஒரு growth வந்து காமிக்குது இல்லையா? அதுதான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அதுவே ரூட்டும் அப்படின்னா, ரூட்டும் ஒரு growth வந்து காமிக்குது. ஸ்டார்ட்டிங்ல நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். பட் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூட் வந்து வளர்ந்திருக்கும். அதுக்கும் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் காரணம். லீஃப் பிரிமோர்டியா பிரிமோர்டியா அப்படின்றது என்னன்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறது. ஏர்லி ஸ்டேஜ் லீஃப். ஸ்டார்ட்டிங்ல வந்து லீஃப் ரொம்ப சின்னதா இருக்கும். பட் அது வந்து வளர வளர அந்த லீஃபும் பெருசாகும். அந்த சின்னதா இருக்கக்கூடிய ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய லீஃப் தான் லீஃப் பிரிமோர்டியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா, நீங்க நார்மலா அந்த விஷயத்த எல்லாமே பார்த்திருப்பீங்க. பட் வாஸ்குலர் அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே இன்டர்னலா நடக்கிறது. அது நமக்கு ஞாபகத்துல வைக்கிறதுக்கோ, பார்த்ததோ கிடையாதுனால, ஈஸியா நம்மளால ஞாபகத்துல வைக்க முடியாது. ஸோ ஒரு பிளான்ட்ல ஒரு குரோத்த நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கான ரெஸ்பான்சிபிள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் டேல வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு 8த் ஆர் 5த் டேல பார்க்கும்போது ஸ்டெம் வந்து வளர்ந்திருக்கும். அந்த டிப் ரீஜியன் வளர்ந்திருக்கும். அதுக்கு காரணம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அதே மாரி தான் ரூட். அதே மாரி ஏர்லி டெவலப்மென்ட் இருக்கக்கூடிய லீஃப் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமா பெருசா இருக்கும். அதுக்கும் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் காரணம். ஓகே. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன? எதுக்காக யூஸ் ஆகுது? அண்ட் எக்ஸாம்பிளா வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நம்ம பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். பப்ளிக் எக்ஸாம்ல இல்லன்னா நீங்க உங்க ஸ்கூல்ல லெவல்ல இருக்கிற எக்ஸாம்ஸ்ல எல்லாமே நீங்க இத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட குணாதிசயங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தே ஆர் லிவிங் செல்ஸ். ஓகே. செல்ஸோட ஷேப் வந்து சின்னதா இருக்கும். ஓவல்ல இருக்கலாம், பாலிகானல்ல இருக்கலாம், ரவுண்ட்லயும் இருக்கலாம். ஓவல் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். பாலிகானல்னா இப்படி. சாரி நான் எக்ஸாக்ட்டா வரைய முடியல. இது மாரி. பாலிகானல், ஹெக்ஸகன், பென்டகன் அந்த மாதிரி பாலிகான் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கும். ஸோ செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இந்த மாதிரி இருக்கிற ஷேப்ல இருக்கும். அண்ட் தே ஆர் தின் வால்ட் வித் டென்ஸ் சைட்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்மால் வாக்யூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட்டோபிளாசம், வாக்யூல்ஸ் அப்படின்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூக்ளிய அப்படின்றது தெரியும். நியூக்ளியஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்றவங்க நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னா செல்லுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆர்கனல்ஸ்க்கெல்லாம் ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். மெம்பரைனால கவர்டா இருக்கும். ஸோ அது எல்லாமே சுத்தி இருக்கிறது தான் இந்த சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் தின் வாலா இருக்கும். பட் திக்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதான் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். வேக்யூல் அப்படின்றது செல்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கனல். அதோட ஒர்க் என்ன அப்படின்னா, செல்லோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கு அது ஃபுட், நியூட்ரியன்ட், வேஸ்ட் இது எல்லாமே ஸ்டோர் பண்றது தான் வேக்யூலோட வேலை. ஓகே. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளியன் பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் சின்ன சின்ன வேக்யூல்ஸ் இருக்கும். சைட்டோபிளாசம்னா என்ன? வேக்யூல்ஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே லிவிங் செல்ஸ். அதனால தான் நமக்கு growth அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட செல்ஸ் எல்லாமே சின்னதா இருக்கும். செல்லோட ஷேப் வந்து ஓவல்ல இருக்கும், பாலிகானல்ல இருக்கும், ரவுண்ட்ல இருக்கும். அண்ட் இவங்க செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தின் வால் கொண்ட ஒரு திக்கான ஒரு சைட்டோபிளாசம். அதுல லார்ஜ் நியூக்ளியே அண்ட் ஸ்மால் வேக்யூல்ஸும் இருக்கும். சைட்டோபிளாசம் அண்ட் வேக்யூல்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தே அண்டர்கோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன். இப்போதைக்கு நீங்க மைட்டோட்டிக் செல் டிவிஷன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இத பத்தி நம்ம டீட்டெயிலா வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். முக்கியமான ஒரு டெர்ம், தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதோட வேலையே என்ன அப்படின்னா, growth காமிக்கிறது தான். ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணவே பண்ணாது. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் growth தான் வந்து காமிக்குமே தவிர ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணாது. ஸோ மொத்தம் 5 கேரக்டரிஸ்டிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. லிவிங் செல்ஸ்,
செல்ஸ் சின்னதா இருக்கும். செல்ஸோட ஷேப் ஓவல், பாலிகானல், ரவுண்ட்ல இருக்கும். செல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம், அதோட லார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்மால் வேக்யூல்ஸ் இருக்கும். மைட்டோட்டிக் செல் டிவிஷன் தான் நடக்கும். அண்ட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ ஸ்டோர் பண்ணவே பண்ணாது. இதுதான் 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டினும் கூட. இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல பொசிஷனை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே. ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். 3 டைப் இருக்கு. ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன பேஸ் பண்ணி இருக்கிறது தான். ஸோ பொசிஷன பேஸ் பண்ணி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ 3 வகையா பிரிக்கலாம். ஏபிக்கல், இன்டர்கேலரி அண்ட் லேட்ரல். ஏபிக்கல் அப்படின்றது என்ன? டிப் ரீஜியன தான் ஏபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் எல்லாமே நீங்க ரூட் அண்ட் ஷூட் அப்படின்றது ஸ்டெம். அதோட க்ரோயிங் பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதாவது டிப் ரீஜியன் தான் அதோட க்ரோயிங் பாயிண்ட்ஸ். அது வந்து அப்படி அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிக்சர் இந்த லாங்கிடியூடனல் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்டெம் ஆர் ஷூட்டோட ஒரு லாங்கிடியூடனல் செக்ஷன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். இதுதான் ஸ்டெம்மோட க்ரோயிங் பாயிண்ட் ஆர் ஏபிக்கல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கிறதுனால இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி தான் ரூட்லயும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்றது பெர்மனன்ட் டிஷ்யூவோட ரீஜியன்ல இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி மெரிஸ்டமோட ஒரு பார்ட் தான் பெர்மனன்ட் டிஷ்யூ. பிரைமரி அப்படின்றது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நீளமா வளர்றதுக்கு, லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லீஃபோட பேஸ்லயோ இல்ல பேஸ் ஆஃப் இன்டர்நோட்ஸ். இப்போ பேஸ் ஆஃப் இன்டர்நோட்ஸ் அப்படின்றது இதுதான் இன்டர்நோட்ஸ். இது ஒரு நோட் அண்ட் இது ஒரு நோட். இந்த 2 நோடுக்கும் இடையில இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே இன்டர்கேலரி மெரிஸ்டம். இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் இடையில இருக்கிற கேப் ஆர் லீஃபோட பேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல அதோட growth-அ வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் ஆகிறது. பேஸ் ஆஃப் லீஃப்னா எக்ஸாம்பிள் பென்னஸ் அண்ட் பேஸ் ஆஃப் இன்டர்நோட்ஸ்னா எக்ஸாம்பிள் கிராசஸ். கிராசஸ்ல இன்டர்நோட் ரீஜியன்ல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். அதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றது. லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்றது சைட் பேஸ்ல இருக்கும் அண்ட் இது எல்லாமே பேரலா இருக்கும். ஸோ இப்படி லேட்ரலா இருக்க லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்றது பிளான்ட்டோட திக்னஸை வந்து காமிக்கும். ஸோ அதனால லேட்ரல் மெரிஸ்டம் வந்து இந்த மாதிரி பேரலா தான் இருக்கும். பேரலல் லைன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது மூலமா இந்த பிளான்ட்டோட திக்னஸ் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதோட growth-அ பார்க்க முடியும். ஸோ ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது ரூட் ஆர் ஷூட்டோட டிப் ரீஜியன்ல இருக்கும். லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்றது லீஃபோட பேஸ்லயோ இல்ல 2 நோடுக்கு இடையில இருக்கிற அந்த ரீஜியன்லயோ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா lies between the region of permanent tissues. permanent tissueோட ரீஜியன்ல தான் இருக்கும். அண்ட் அந்த permanent tissueல ஒரு பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெரிஸ்டம் அப்படின்றது இருக்கும். பிரைமரி மெரிஸ்டம் வந்து நீளமா வளர்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியதா பிரைமரி மெரிஸ்டம். அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம் வந்து பேரலா இருக்கும். அதனால வந்து பிளான்ட்டோட திக்னஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மெரிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் வந்து நல்ல டிவைட் ஆயிட்டே இருக்கும். டிவைட் ஆகும்போது அதோட growth வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். மெயினா வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் திக்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து யூஸ் ஆகும். பிரைமரி மெரிஸ்டம் அப்படின்றது நீளமா வளர்றதுக்கும் செகண்டரி growth அப்படின்றது திக்னஸா இருக்கிறதுக்கும் இதுக்கு யூஸ் ஆகும் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் மெரிஸ்டம் அப்படின்றது 2 மார்க்ல கேட்கலாம். டைப்ஸ் என்னன்னு கேட்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பையும் பத்தி சொல்லுங்க அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ அப்படி சொல்லும் போது இந்த டயக்ராமை மென்ஷன் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்னன்றதையும் கேட்கலாம். ஸோ அதுக்கு இது வந்து டிவிசிபிள்,
நெறைய இம்மெச்சூர் செல்ஸ் மூலமா சேர்ந்து செல் டிவிஷன் வந்து நடக்கும். இந்த டிஷ்யூஸ்னால பிளான்ட்ஸ்ல குரோத் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். எக்ஸாம்பிள் ஏபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம், ரூட், லீஃப் ப்ரிமார்டியா அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.